மேஷ ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மேஷ ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மேஷ ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம். மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணம். இந்த மேஷராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்டில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போது இன்றைய மேஷராசி பலன்களுக்குள்ளே போகலாம் வாங்க. மேஷராசி நேயர்களே, வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்க போதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமான ஒன்றாக நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். ஏனெனில் தேவகுரு பிரகஸ்பதி கடக ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இதன் மூலம் உங்களின் 5 பெரிய கனவுகள் இப்போது நனவாக போகின்றன. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் புறக்கணித்து விட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஐயோ, இந்த வீடியோவை நான் முன்பே பார்த்திருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு மிக சிறந்ததாக இருந்திருக்குமே என்று நீங்களே நினைப்பீர்கள். கடந்த 5 மாதங்களில் உங்களின் ஒவ்வொரு நம்பிக்கையும் உடைந்து போயிருக்கலாம். உங்களின் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கலாம். உங்களின் ஒவ்வொரு காரியமும் 99% வரை சென்று பாதியிலேயே தடைபட்டிருக்கலாம். மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? உங்கள் சொந்த மனிதர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களை வீழ்த்தியவாறு மக்கள் எந்த குறையும் வைக்கவில்லை. யாரோ உங்கள் கால்களில் விலங்குகளை கட்டி போட்டது போல் ஒரு உணர்வை நீங்கள் அடைந்திருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறவும் பெரிய இலக்குகளை அடையும் நீங்கள் விரும்பினாலும் உங்களால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். மக்கள் உங்களை வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் பலசாலி என்றும் ஒரு பாறை போன்றவர் என்றும் நினைத்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் பயம், கவலை, மன அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பொறுப்புகளின் சுமையால் அழுத்தப்பட்டிருந்தீர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று யாராவது உள்ளே எட்டி பார்த்தார்களா என்றால் இல்லை. அனைவரும் உங்கள் முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றுதான் கணித்தார்கள். ஆனால் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு துயரம், ஒவ்வொரு வழி மற்றும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை வழங்க போகிறது. 5 பெரிய நற்செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த நற்செய்திகள் என்னென்ன என்று அனைத்து விவரங்களையும் ஒவ்வொன்றாக நான் கூறப்போகிறேன். ஆனால் உங்களின் ஒரு சிறிய தவறு இனி வரக்கூடிய நாட்களில் வரவிருக்கும் மகிழ்ச்சியின் மீது தண்ணீர் ஊற்றிவிடலாம். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழல் வரலாம். எனவே நீங்கள் என்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பதை கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் பெரும்பாலும் நீங்கள் ஆவேசத்தில் அறிவை இழந்து விடுகிறீர்கள். கடந்த 5 மாதங்களான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய காலங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் எதிரிகளிடமிருந்து கிடைக்கவில்லை. மாறாக உங்கள் சொந்த மனிதர்களிடமிருந்து தான் கிடைத்தது. எந்த மனிதரை பார்த்து இவர் என் வாழ்நாள் முழுதும் துணையாக இருப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதே மனிதர் தான் உங்களுக்கு அதிக ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் உங்களை நடு வழியில் கைவிட்டார். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் பலசாகி ஆகிவிட்டீர்கள். உள்ளுக்குள் ஒரு பாறை போல உறுதியாகி விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. துயரங்களை நீங்களே எதிர்த்து போராடும் அளவிற்கு நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள். முன்பு மகிழ்ச்சியும் பணமும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் எதிரிகளின் கண் திருஷ்டியால் பணமும் தங்கவில்லை, மகிழ்ச்சியும் நிலைக்கவில்லை. ஆனால் இனி பணம் வரவும் செய்யவும் தங்கவும் செய்யும். ஏனெனில் தேவகுரு பிரகஸ்பதி தனது உச்ச ராசியான கடகத்தில் பிரவேசிக்கும் போது மகிழ்ச்சி நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். வெளியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் சிங்கம் போன்றவர். மக்கள் உங்களை சிங்கம் போலத்தான் கருதுகிறார்கள். ஏனெனில் உங்களுடையது மேஷராசி. வெளியில் சிங்கம் போல் இருந்தாலும் உள்ளுக்குள் யாராவது ஒருவர் உங்களிடம் எந்த சுயநலமும் இன்றி நிபந்தனை இல்லாமல் உண்மையான அன்போடு துணை நிற்க மாட்டாரா என்றுதான் நீங்கள் ஏங்குகிறீர்கள். ஆனால் அப்படி யாரும்
யாரும் கிடைப்பதில்லை. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலவீனம். எந்த ஒரு சுயநலமும் இன்றி உங்களுடன் துணை நிற்க யாரும் கிடைப்பதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஜூன் மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் யாருடைய துணையும் உங்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் உங்கள் ராசி நாதனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். கடந்த காலத்தில் தனிமை உங்களை வாட்டியிருக்கலாம். யாருடனாவது பேச வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் உங்களை புரிந்து கொள்ள யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். உங்களுடனேயே நீங்கள் பேச வேண்டிய நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போது மிகச்சிறந்த நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய தொழில் வாழ்க்கை, ஆரோக்கியம், காதல், உறவுகள், வேலை மற்றும் வியாபாரம் என ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விரிவான தகவலையோ இப்போது கொடுக்க போகிறேன். எனவே இந்த ஜூன் மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் ராசி பலனை இறுதி வரை பார்க்க வேண்டும். நீங்கள் தேவையை விட அதிகமான பொறுப்புகளை உங்கள் தலைமேல் தூக்கி வைத்துக் கொள்கிறீர்கள். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களின் சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்து விடுகிறீர்கள். இதுதான் உங்களுடைய சிறிய பலவீனம். கடந்த கால ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் கால்களில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கால்களில் வலி மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இரவு நேரத்தில் வயிற்றில் வாய்வு தொல்லை மற்றும் செரிமான குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இதனால் இரவு நேரத்தில் அடிக்கடி எழுந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். தூக்கமின்மை மற்றும் ஒருவித பய உணர்வு உங்களை உள்ளுக்குள் வாட்டியிருக்கலாம். இதை மன அழுத்தம் என்று கூட சொல்லலாம். இந்த விஷயங்கள் கடந்த சில காலமாக உங்களை விட்டு பிரியாமல் இருக்கின்றன. சனியின் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கின்றன. இப்போது இதை பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆழமாக ஆய்வு செய்ய விரும்பினால், உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளின் மூல காரணத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான பரிகாரத்தை அறிய விரும்பினால், திரையில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைக் பட்டனை நீங்கள் அழுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். சூரியன் உங்களின் தன வீடான 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் இங்கே அமர்ந்திருக்கும் போது பணத்திற்கான வழிகள் திறக்கின்றன. சூரியனின் பார்வை உங்களின் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீது விழுகிறது. சூரியனின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது விழும்போது தொழில் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகின்றன. உங்களின் தொழில் எங்காவது முடங்கி கிடந்தாலோ அல்லது வெளியே தெரியாமல் ஏதேனும் ஒரு வேலையில் சிக்கி இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு உறவில் சிக்கி வெளியே வர வழி தெரியாமல் இருந்தாலோ, பதவி உயர்வு கிடைக்காமல் நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் முடங்கி இருந்தாலோ, இப்பொழுது சூரியனின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது விழும்போது தொழில் வாழ்க்கையில் பெரிய எழுச்சி உண்டாக போகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மிகச்சிறந்த நேரம். அரசு தொடர்புகளோடு ஏதேனும் பணிகள் தடைபட்டிருந்தால் அவையும் இப்பொழுது முழுமையாக நிறைவேறும். இது மிகச்சிறந்த காலமாகும். ஆனால் நேர்காணலுக்கு செல்பவர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வு எழுதுபவர்கள் தங்களின் தயாரிப்பில் உறுதியாக இருங்கள். வாழ்க்கை எங்கோ சிக்கி தவிப்பது போலவும் கடனில் இருந்து வெளிவர வழியே இல்லாதது போலவும் ஏதேனும் செய்வினை கோளாறு இருக்குமோ என்று நினைக்கும் அளவிற்கு கடந்த காலம் இருந்திருக்கலாம். கிரகங்களின் பக்க விளைவுகளால் இப்படி தோன்றலாம். சனி 12ஆம் வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டிலும் இருக்கும்போது யாராவது எனக்கு ஏதேனும் செய்து விட்டார்களோ என்று தோன்றுவது இயல்புதான். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பல புதிய வழிகள் திறக்கப் போகிறது. நேர்காணலுக்கு சென்றால் தயாரிப்போடு செல்லுங்கள். வெற்றி நிச்சயம். தேர்வுகளில் நீங்கள் விரும்பிய பலன் கிடைக்கும். செவ்வாய் இப்போது உங்கள் லக்னத்தில் இருக்கிறார். இதனால் ஆரோக்கியத்தில் என்ன தாக்கம் ஏற்படும் என்றால், ராசிநாதன் சொந்த வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு புதிய ஆற்றலும் பிறக்கும். ஆனால் 7.5 சனியின் தாக்கத்தால் சற்று வயிற்று உபாதைகள், கால்களில் வலி மற்றும் ஒருவித சோம்பேறித்தனம் வரலாம். குரு பகவானை பற்றி பார்த்தால், குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி குரு கடகராசிக்கு பிரவேசம் பண்ணிட்டாருங்க. இந்த பிரவேசத்தின் மூலம் உங்கள் சுக சௌரியங்கள் அதிகரிக்க போகின்றன. நீங்கள் புதிய வீடு கட்ட நினைத்தாலோ அல்லது புதிய வாகனம் வாங்க நினைத்தாலோ அதில் ஏதேனும் தடைகள் வந்து கொண்டிருந்தால் இப்போது அந்த நல்ல காரியம் தொடங்க போகிறது. வீடு, வாகனம் போன்ற உங்களின் கனவுகள் நனவாக போகின்றன. இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குரு 4ஆம் வீட்டிற்கு வரும்போது அவரின் பார்வை 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் தொழில் வாழ்க்கை பெரிய முன்னேற்றம் காண தொடங்கும்.
வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் தந்தை போன்ற ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கலாம். அந்த ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு அமையலாம். செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் என்பதால் நான் தான் பெரிய ஆள், எனக்கு யாருடைய உதவியும் ஆலோசனையும் தேவையில்லை என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் குருவின் பார்வை 10ஆம் வீட்டில் விழும்பொழுது யாராவது உங்களுக்கு ஆலோசனை வழங்கினால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆலோசனையாக இருக்கலாம். எனவே அந்த ஆலோசனையை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். மேஷராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு என்னவென்றால் கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. ஏனெனில் கடந்த காலத்தில் நீங்கள் கோபத்தை வெளியில் காட்டாமல் அனைத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்தீர்கள். யாராவது தவறாக பேசினாலும் சண்டை சச்சரவு வேண்டாம் என்று அமைதியாக இருந்து விட்டீர்கள். ஆனால் விஷயங்கள் எல்லை மீறும் போது உங்களுக்கு கோபம் எரிமலை போல வெடிக்கிறது. அதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்றால் அந்த கோபம் மற்றவர்களை விட உங்களுக்கே அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள், அல்லது உங்களின் ஏதேனும் விலை உயர்ந்த பொருளை உடைத்து விடுகிறீர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் சொந்தங்களின் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசிவிடுகிறீர்கள். அவர்களுக்காக நீங்கள் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் உங்களின் இந்த ஒரு கோபத்தால் செய்த நன்மைகள் அனைத்தும் வீணாகி விடுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோபமாக இருக்கும்போது வாகனங்களையும் இயக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ராகு பகவான் நீண்ட காலமாக உங்களின் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு பலமாக இருக்கிறார். சூரியனின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் உள்ளது. இவை அனைத்தும் நல்ல விஷயங்கள். ஆனால் ராகு உங்களை வீண் செலவு செய்ய தூண்டி கொண்டிருக்கிறார். தவறான இடங்களில் செலவு செய்ய வைக்கிறார். ஆனால் பணவரமும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவித மாயை மற்றும் குழப்பத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். ஏதேனும் திசை மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிதறிவிடக்கூடாது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தினால் உங்களுக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்கள். யாரையாவது நம்பினால் கண்மூடித்தனமாக நம்பினீர்கள். உங்களின் சொந்த நலனை தியாகம் செய்துவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த தவறினால் உங்கள் சொந்த குடும்பத்தினர் மற்றும் பிள்ளைகள் கூட உங்கள் மீது கோபப்படுகிறார்கள். இவர் எப்போதும் மற்றவர்களுக்கே நல்லது செய்கிறார், நம்மை பற்றி யோசிப்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இதில் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். மற்றவர்களை பற்றி யோசிப்பதை குறைத்து உங்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் அதிகமாக சிந்தியுங்கள். மேஷராசி என்பது ராசி சக்கரத்தின் முதல் ராசி. உங்கள் அதிபதி செவ்வாய். நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களின் அடுத்த கண முடிவு உங்களுக்கே தெரியாது. திடீரென ஒரு நாள் வண்டி வாங்க வேண்டும் என்று தோன்றி வாங்கி வந்து விடுவீர்கள். அடுத்த நாள் வண்டியை விற்க வேண்டும் என்று நீங்கள் விற்று விடுவீர்கள். உங்கள் மனம் ஒரே நிலையில் நிலையாக இருப்பதில்லை. உறவுகளில் கூட ஒருவரை பிடித்து பேசிக்கொண்டிருப்பீர்கள். இரவு ஏதோ யோசனை வந்து அந்த உறவு வேண்டாம் என்று கூறிவிடுவீர்கள். இப்படி அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் கடந்த காலத்தில் பல தவறுகள் நடந்து உங்கள் வாழ்க்கை நிலை மாறி இருக்கலாம். மனிதர்களிடமிருந்து தூரமும் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளில் சிறிய அளவாவது அவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் அப்படி நடப்பதில்லை. எனவே இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துங்கள். மேஷராசினியர்கள் தங்களுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். வயிற்றில் வலி இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள். ஓகேங்களா? அதே வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் உங்களால் தாங்க முடியாது. உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீர்கள். ஆனால் உங்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. நீங்கள் தான் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை பற்றியும் உங்கள் மகிழ்ச்சியை பற்றியும் அதிகமாக சிந்தியுங்கள். பணத்தை மிகவும் யோசித்து செலவு செய்யுங்கள். ராகு அதிக செலவுகளை கொடுக்கலாம். திடீரென ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பட்ஜெட்டை கெடுத்து கொள்ளாதீர்கள். யாராவது ஆலோசனை வழங்கினால் அதை லேசாக எடுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தை, தாய் அல்லது குருவின் ஆலோசனை உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அவசரப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். குருவின் தாக்கம் நன்றாக இருப்பதால் புதிய வீடு, நிலம் போன்ற காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட சொத்து சம்பந்தமான விவகாரங்களும் சுமூகமாக முடியும். மறைமுக எதிரிகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு தலைமுடியை கூட அசைக்க முடியாது. அவர்களால் இந்த காலகட்டத்தில் உங்களின் முகத்திற்கு நேராக பாசமாக பேசிவிட்டு பின்னால் சூழ்ச்சி செய்பவர்களின் உண்மை முகம் வெளிப்படும். அப்போது இந்த
மனிதருக்காகவோ நான் இவ்வளவு காலம் தூக்கத்தை தொலைத்தேன் என்று நீங்கள் உணர்வீர்கள். எனவே மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை நீங்களே எடுங்கள். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்த இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் மிகவும் புத்திசாலி என்றாலும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. எனவே இதில் கவனமாக இருங்கள். பரிகாரத்தை பற்றி பார்த்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு மகா பரிகாரம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு செந்தூரம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முடக்கங்கள் நீங்கி தடைப்பட்ட இடங்களிலிருந்து எளிதாக வெளிவந்து விடுவீர்கள். மேலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களின் வாழ்க்கையில் வரவிருக்கும் அந்த அரிய மாற்றங்களை முழுமையாக பயன்படுத்தி வளம் பெற்று மேன்மை அடையட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.